நல்லா சாப்பிட்டோம். இப்போ நம்ம மீட்டிங்க்கு வந்துட்டோம். என்ன என் மருமகம் நல்ல குணம் தான். சவுண்டு கம்மியாக இருக்கு. என் அப்படிதான் என் மருமகம் நல்ல குணம், நல்ல கதிரெல்லாம் கொடுப்பா வைப்பா எல்லாம் செய்வா. ஆனால் பிள்ளைய தான் புருஷனுக்கு தான் மரியாதையே கிடையாது. அந்த காலத்துலலாம் நம்ம வந்து கடைக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இப்போலாம் யாரும் அப்படி சொல்லுவா? யாரும் அப்படி சொல்ல முடியாது. என் மருமகனா தலையில அடிச்ச மாதிரி பேரத்துல கூப்பிடுறது, வாங்க வா போ கடைக்கு போ இதை வாங்க அப்படின்னு சொல்லுவா. பிள்ளைக்கு என் அவனுக்கு தான் ஒரு பேரத்துல கூட கூப்பிட மாட்டா. உழைக்கிற பேருக்கு ஒரு மரியாதையே கிடையாது. நம்ம காலத்துலலாம் நம்ம புருஷனெல்லாம் எவ்வளவு மரியாதை வாங்கி மரியாதை கொஞ்சம் குறைந்தா செவட்டை வடி இறக்கிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம புருஷம்னா நம்ம வச்சிருக்காங்க. நம்மளும் அந்த மாதிரி கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் இன்னும் மரியாதை கொடுத்துட்டு இருக்கான். ஆனா இப்போ உள்ள காலத்துல மருமகளே மரியாதை இல்லை. ஆனா இப்போ வர்ற இதுலலாம் நான் என் மம்ம பேரம் பேத்திகளுக்குலாம் என்ன மரியாதை கொடுத்து வளர்க்க போறாங்களோ தெரியல. அந்த இதுல இருக்குது. எங்க தண்ணி எடுத்துட்டு வரோன்னு போய்கிறாளுங்க. என்ன போறீங்க நம்மளை பத்தி பேசுறாங்களோ தெரியல. இந்த மருமக எப்படிமா என் மருமகள ஒரு டீ வச்சு கொடுக்க மாட்டேங்கிறா, ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறா, தெரியுறா, தூங்குறா, சாப்பிடுறா, தூங்குறா, அவ்வளவுதான். எப்ப பாரு சீரியல், படம், சினிமா இதுதான். செல்லு கடைக்கு அதே பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் மருமகளுக்கு. ரேவதி எங்க உட்காந்துருக்க போறாங்க? கழுத கட்டா குடிச்சோது அது அடுத்த மணி கேட்டா உட்காந்துருப்பாங்க. உங்க மாமியார் என்ன அதே கதைதான். நம்ம எதுதான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் நம்ம ஆலமட்டையில உட்காந்து பொருளை பேசிட்டு இருக்கிறதா வேலை. எங்க மாமியாரா அது சோபாலம் தண்ணி கொண்டான்னு சொல்லி ஒரு முட்டா தண்ணி காலி பண்ணிட்டாமா. அதைத்தான் வந்தேன். அடி இங்கதான் இப்படி இருக்குதுன்னா அம்மா வீட்டுக்கு போனா அங்க அன்னிக்காரி பண்ணுவோம். வேற இங்க பேயா இருக்கு, அங்க பிசாசா இருக்கு. பச்சைதான் என்ன பண்றது? போலாம் தண்ணி மாமா மருமகளே ஏம்மா நேரம்? ரெண்டு கூட தண்ணி எடுத்துக்கோமா அம்மா நேரம். மருமோ சாமத்தியம் ஆமா சமயமா ஒவ்வொரு மருமகளும் தன்னுடைய மாமியாரை தாயாக நினைங்க, அம்மாவாக நினைங்க. அதே போல் மாமியாரும் தன்னுடைய மருமகளை மகளாக நினைங்க. வீட்டுல பிரச்சனையே இருக்காது. அம்மாவுக்கு பொண்ணுக்கும்
சண்டை வரும், ஆனா உடனே பேசணும். அதே மாதிரி மருமகள் மாமியார் சண்டை பண்ண உடனே பேசிருங்க. இப்போ நம்ம குடும்பம் சிறப்பாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.